ஹாய் ஹலோ இன்றைக்கி தேதி 22/7/2025. இது ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஒரு 100 ருப்பீஸோட சேவிங் சேலஞ்ச் வந்து ஒரு சின்ன சேவிங் சேலஞ்ச் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த சேவிங் சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 7ஆம் மாதம் ஜூலை மாதத்தில் தொடங்கி எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாமல் நான் பாதியில் நிறுத்தி பிரேக் பண்ணி அது பெண்டிங்கில் வச்சுருந்தது. அந்த இன்கம்ப்ளீட்டாக இருந்தும் அந்த சேவிங் சேலஞ்சை என்னால் வந்து தூக்கி போட மனசு இல்லாமல் வச்சுருந்து இந்த வருஷம் நான் வந்து அகெயின் இதை ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 2 கூடு வந்து தேன் கூடு வந்து மீதி இருந்துச்சு. அதை வந்து இன்றைக்கி 200 கிடச்சதுனால அதை வந்து நம்ம கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு இதில் 60 தேன்கூடு இருந்துச்சு. இந்த 60 தேன்கூடு நம்ம 100 வச்சு ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து 6000 ருப்பீஸ் வந்து கிடைக்கும். இந்த ரூபா வந்து எனக்கு வந்து ஒரு தேவைக்காக தான் போகுது. சேவ் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் போஸ்ட் ஆஃபீஸில் நான் டெபாசிட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக எங்களோட தோட்டத்தில் வந்த ஒரு தேவையை வந்து நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் வந்து இந்த ஃபண்டை எடுக்க போகிறோம். இன்னவே ஹாப்பி. ஏன்னா வந்து நம்ம லேண்டில் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். தோட்டத்தில் போடக்கூடிய ஒவ்வொரு காசுமே வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு இன்னொரு நாள் எதிர்காலத்தில் என்றைக்காவது நமக்கு வந்து பிரயோஜனப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பண்ணுறோம். அப்போ எங்கள் ஃபார்ம் லேண்டில் தான் இந்த காசு வந்து இன்வெஸ்ட் ஆக போகுது. ஹாப்பி. ஏன்னா இது வந்து இல்லைன்னா இந்த கேஷ் இல்லைன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது தேவைக்காக வச்சுருந்தது எடுக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா நம்ம கையில் அப்போ காசு இல்லை அப்படின்னா நம்ம கடன் வாங்க வேண்டியது வந்திருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது வந்து நல்லது தான். இதுவும் இன்டைரக்டாக நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு சம்மந்தம். ஏன்னா வந்து நம்ம அது விவசாயத்தில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய தேவைகளுக்காக நம்ம போட போகிறோம். அப்போ என்றைக்காவது வந்து நம்மளை வந்து அது திருப்பி ப்ளஸ் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்போது அவ்வளோதான். இப்போ அடுத்து இது 100 சேலஞ்ச் முடிஞ்சாலே இன்னொரு 100 வந்து வைக்கணும் அப்படின்னு. அது வந்து என்வலப் சேலஞ்சோட ஒரு இது ஆல்ரெடி எனக்கு மீதியில் காலியாக இருக்குது ஒரு சேவிங் சேலஞ்ச். அப்போ அதையே எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது அது பண்ண 200 என்வலப்ஸோடது. அப்போ 200 × 100ன்னு சொல்லும்போது 20,000 ருப்பீஸ் கிடைக்கும். அது ரொம்ப ஸ்லோவாக தான் போக போகுது. ஆனால் அதை பண்ணவா இல்லை ஏதாவது சின்ன சேவிங் சேலஞ்ச் எடுத்து பண்ணவா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கேன். எதுனாலும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஃபினிஷ் ஆகும்போதோ இல்லை இடையில எடுத்து பண்ணும்போதோ நான் வந்து உங்களை அப்டேட் பண்ணுவேன். அப்போ நீங்களும் சேவ் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்கள் சேவ் பண்ணுங்கள். இன்னும் இல்லைன்னா இன்றைக்காவது நம்மளை அது வந்து ஹெல்ப் பண்ண தான் போகும்.